என்ன பத்தி தப்பு தப்பா எழுது. என் சின்ன வீடெல்லாம் பிச்சுக்கிச்சுரா உன்னால. நீங்க நீங்க யாரு? ஜாதிதான். ஏன் ஜாதியா? ஆமா ஆமா, கொள்ளடிக்கிற ஜாதி. நீ 3 வருஷத்துல சம்பாரிச்சத நாங்க 3 நிமிஷத்துல கொள்ளடிக்க போறோம். முடியாது 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 முடியாது, என்ன விட்டுருங்க. முடியாது முடியாது. நான் எப்போதுமே 2 சாய்ஸ் தருவேன். உனக்கும் தர. நீ உன் உயிரை தர போறியா? முடியாது. ரொம்ப நேரம் பேச கூடாது. இவ வேலைக்கு ஆக மாட்டான் தலைவா. கத்தி. எங்க தேடியும் கிடைக்கல பாஸ். அவன் நமக்கு மேல இருக்கான். என்னடா சொல்ற? நமக்கு மேல கில்லாடியா இருக்கான்னு சொல்றான். நாம கொலை பண்றத அவன் பார்த்து இருந்தாலும் பரவாயில்ல, போட்டோவை எடுத்துட்டான். அந்த போட்டோ மட்டும் போலீஸ் கையில கிடைச்சதுன்னா நம்ம கதி அதோ கதிதான். அவனை உயிரோட விடக்கூடாது. வாங்கடா. நேத்து ராத்திரி என்ன நடந்ததுன்னு விவரமா சொல்லு. எம்எல்ஏ வீட்டுக்கு அந்த மாவடி கொள்ளக்காரங்க கொள்ளையடிக்க வந்தாங்க. எம்எல்ஏ அதை தடுத்தாரு. அவரை அவனுங்க கத்தியால குத்துனானுங்க. நான் அதை போட்டோ எடுத்தேன். என்ன துரத்துனானுங்க. ஒண்ணு ஒண்ணு வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஒண்ணு. அவனுக்கு கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக மரத்து மேல ஏறினேன். அங்கிருந்து கீழே வந்து கைங்காலம் ஒஞ்சு போச்சு. சார், இவன் சொல்றத நம்பாதீங்க சார். இவன் வாயை திறந்தாவே வண்டி வண்டி புழுகா கொட்டும். கொஞ்சம் ஏமாந்திருந்தா பெரிய அரசியல் தலைவனா இருந்திருப்பான். மிஸ்டர் கருப்சாமி, டெவலப் பண்ணி பிரிண்ட் போட சொல்லியிருக்கேன் சார். வந்துரும் சார். அத வந்துட்டார் சார். சார், கேமராவுல பிலிமே இல்ல சார். பிலிம் இல்லையா? போட்டுட்டு இல்ல 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 இல்ல, என்கிட்ட தான் இருக்குது, என்கிட்ட தான் இருக்குது. பிலிம் போடல நானு. நம்ம மிஸ்டேக். நம்ம மிஸ்டேக்கா? இல்ல, ஏன் மிஸ்டேக். அடச்சா, உனக்கு பொழுது போலனா விளையாடுறதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் கிடைச்சதா? இவெல்லாம் ஒரு அண்ணன், இவனுக்கு பறிஞ்சு பேசுறதுக்கு நீ ஒரு தங்கச்சி. மகேஷ், அந்த முகமூடி கொள்ளக்காரங்க எம்எல்ஏவை கொலை பண்றதை என் 2 கண்ணாலையும் பார்த்தேன். மகேஷ், சத்தியமா என்ன நம்பு. இல்லங்க மகேஷ், எங்க அண்ணன் பண்றதெல்லாம் தப்பா இருக்கலாம். ஆனா அவர் போய் சொல்ல மாட்டாரு மகேஷ். போய் சொல்ல மாட்டான், ஆனா பேப்பர்ல பிரிண்ட் பண்ணி வித்துருவான். இது பாருங்க, கேமராவுல பிலிம் தான் இல்ல. சரி, கொலை நடந்த இடத்துல டெட் பாடியாவது இருக்கும் இல்லையா? அதையாவது போய் பார்க்கலாம் வாங்களே. கொலை நடந்தா தானே அந்த இடத்துல டெட் பாடி இருக்கிறதுக்கு. எங்க அண்ணன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, எனக்கு இருக்கு. எனக்கு அதை விட வேலை நிறைய இருக்கு. மகேஷ், மகேஷ், மவுண்ட் ரோடில் இன்று முகமூடி கொள்ளை. Not bad. நீங்க வர்க்ல இவ்வளவு சின்சியரா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. சும்மா ஒரு ரீல் விட்டு பார்த்தேன். நல்லாவே சின்சியரா இருக்கீங்களே. உன்னை யாரு காலங்கத்தால என் பெட்ரூம்ல வர சொன்னது? நைட் வரலாம் தான் நினைச்சேன். வந்தாதான் எரிஞ்சு விழறீங்களே. ஷடா.
ஐயோ மிஸ்டர் கிரைம் பிரான்ச், உங்க வீட்ல 2 ஆளுங்க ஒரு பெட்டியை வச்சுட்டு போனாங்க. அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் வந்து பாருங்களேன். எந்திரிங்க. ஐயோ அந்த அக்கா ஏதாவது கொண்டு வர சொல்லிருப்பாங்கம்மா. என்ன ஏன் காலங்கத்தால டிஸ்டர்ப் பண்ற? எங்க அங்க பாருங்க. இமிடியேட்டா போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் சார். ரிப்போர்ட் எனக்கு அனுப்புங்க. ஓகே ஓகே சார். ஹரி அப். லுக் மிஸ்டர் ரவீந்திரநாத், வார்டு நம்பர் 214 இருக்க பேஷண்ட்டை இமிடியேட்டா வேற வார்டுக்கு மாத்த சொல்லுங்க. எஸ் சார். அந்த பேஷண்ட் எங்க இருக்காங்க விவரம் யாருக்குமே தெரியக்கூடாது. ஓகே. ஹாஸ்பிடல் என்கொயரிக்கு ஒயர்லெஸ்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே ஓகே சார். ஹரி அப், ஹரி அப். உடனே கோவிந்த் இருக்க ரூமை சுத்தி போலீஸ் பந்தோபஸ்து போட சொல்லுங்க. சார், கொலை நடந்தது பார்த்த ஒரே சாட்சி உங்க அண்ணன் தான். அவனை தேடிட்டு எப்படி கொள்ளைக்காரங்க ஹாஸ்பிடல் வருவாங்க? நான் அதுக்குள்ள ஹாஸ்பிடல் போய் ஆகணும். ஆனா அக்காவை எப்படி தனியா விட்டுட்டு போறதுன்னா? டோன்ட் வரி, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய என்னுடைய பொறுப்பு. யூ ப்ரொசீட். நீ அக்காவோட இரு. சரி. அக்கா வாங்க உள்ள போலாம். கான்ஸ்டபிள்ஸ். எஸ் சார். நல்லா கேட்டுக்குங்க. வெளியே இருந்து யாரும் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. வீட்டுல இருந்து யாரும் இந்த கேட்டை தாண்டக்கூடாது. அலர்ட்டா இருங்க. சின்ன தப்பு கூட நடக்கூடாது. ஓகே ஓகே சார். வேலையை பாருங்க. மேடம், என்ன எங்க கூட்டு போறீங்க? முகமூடி எல்லாம் போட்டு. சொல்லுவோம்ல. இன்னும் ரொம்ப கோவமா இருப்பீங்க போல் இருக்க. சைலண்டா வாங்க. முகமூடி கொள்ளைக்காரங்க வந்து திருடிட்டாங்களாம். அது மட்டும் இல்ல, அவங்க வீட்டு சர்வெண்ட் கூட கொலை பண்ணிட்டாங்களாம். என்னப்பா கொஞ்சம் நில்லு. எக்ஸ்ரே எடுக்க வேண்டிய பேஷண்ட் ஆச்சே, இங்க எங்க அழைச்சிட்டு போறான்? அந்த பேஷண்ட் எங்க அழைச்சிட்டு போற? இந்த பேஷண்ட 214க்கு கொண்டு போறேன். ஒண்ணும் வேண்டாம், அந்த பேஷண்ட்டுக்கு எக்ஸ்ரே எடுக்கணும். நீ இவரை அழைச்சிட்டு போ, நான் அந்த பேஷண்ட் அழைச்சிட்டு போறேன். சரி. பாவம் பைத்தியம் ரொம்ப முத்திருச்சு. அனுப்ப வேண்டியதானே, இங்க வந்து நம்ம கழுத்தா இருக்கிறாங்க. நான் செய்யற கொலைக்கு சாட்சியங்கள் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அது உயிரோட இருக்கக்கூடாது. உன்னை கழுத்து நடிச்சு கொலை பண்ணட்டுமா, இல்ல கத்தியால் குத்தி கொள்ளட்டுமா? இது ரெண்டுல உனக்கு எது வேணும்? சொல்லு, சொல்றா.
என்ன காப்பாத்து.